ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக். இஸ் கரேஜ் கணேஷ் பேச்சிக்கு. ஸோ இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுத போகிற மாணவர்களுக்கான வீடியோ. இதில் அவர்களுக்கு தேவையான சில டிப்ஸு, என்ன பண்ணணும், இந்த தேர்வுடைய முக்கியத்துவம் மற்றும் பெற்றோர்களுக்கு தேவையான ஒரு சில அட்வைசஸ், கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிற விஷயம் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ யாருக்கு பயன் இருக்கும் நீங்கள் நம்புறீங்களோ உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த ஃபீல் பண்ணியிருப்பீங்க. தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனால் ஆகிய நம்மளுடைய ஆல் இண்டியா லெவல்லே பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்வுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். எல்லா மாணவர்களுக்கும் இந்த லைஃப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு படிக்கல் அமைய போகுது. இதை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக, எந்த அளவுக்கு நல்ல மார்க்கோட போகிறீங்களோ அது உங்களோட எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக அமையும். ஸோ இதை நீங்கள் மாணவர்கள் கடக்க வேண்டிய ஒரு முக்கியமான மைல்கல். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த தேர்வுக்கான தயாரிப்புகளை ஈடுபடுங்க. இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு மூலமாக என்ன நடக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்கால கல்வி பயணத்தில், அதே மாதிரி உங்கள் எதிர்கால தொழில் வாய்ப்புகளில் எந்த மாதிரி தொழிலுக்கு போகணும், என்ன மாதிரி படிக்கணும், எல்லாத்தையுமே இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு தான் முடிவு செய்யுது. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோ. இது ஏதோ ஒரு எக்ஸாம் கிடையாது, போனோம் நம்ம எழுதிட்டு வந்தோங்கிற எக்ஸாம் கிடையாது. இந்த எக்ஸாம் அடுத்த உங்களுடைய வாழ்க்கையில் 50லேருந்து 60 வருஷத்தை நிர்ணயம் பண்ண போகிற ஒரு தேர்வு. உங்கள் அடுத்த 50 வருஷம் எப்படி இருக்கணும், அல்லது அடுத்த 60 வருஷம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த பயணத்தில் மிக முக்கியமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய தேர்வு இடம் தான் இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுத போகிற முதல் பொது தேர்வு, த ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் விச் ஆர் கோயிங் டு அப்பியர்னு சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாமுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் எழுதின எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் காம்பீட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் கிளாஸ் லெவலில் காம்பீட் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போது ஒரு ஸ்டேட் லெவலில் பல லட்சம் மாணவர்களோட, அதாவது உங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் இருக்கலாம், 60 பேர் இருக்கலாம். அது அந்த நீங்கள் படிக்கிற பள்ளியுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு செக்ஷன் இருக்கலாம், 2 செக்ஷன் இருக்கலாம். ஸோ குறைந்தபட்சம் 30லேருந்து அதிகபட்சம் ஒரு 240 மாணவர்கள் வரைக்கும் ஒரு சில பள்ளிகள்லேருந்து வருவாங்க. தோராயமான மதிப்பு சொல்கிறேன். ஸோ ஒரு 30லேருந்து 240 மாணவர்களுக்குள்ளே போட்டி போட்டு நீங்கள் மார்க் வாங்குறதுக்கும், இப்போது தமிழக அளவில் உங்கள் மாநிலத்து அளவில் பல லட்சம் மாணவர்களுக்கு மத்தியில் போட்டி போட்டு பேர் எழுத போகிறீங்க. ஸோ இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மைல்கல். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மட்டும் எழுத போகிறதில்ல, உங்கள் கூட இந்த தேர்வை பல லட்சம் மாணவர்கள் எழுதுகிறாங்க. நீங்கள் பல லட்சம் பேர்த்தில் ஒருத்தராக போகிறீங்க. அதில் ஜெயிச்சு வரதான் ரொம்ப முக்கியம். இந்த ஃப்யூச்சரில் நீங்கள் எழுத போகிற பல பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு இது பேஸு. அது கல்வி சார்ந்த பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு தேவையான ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸாக இருக்கலாம், ஃபைனல் எக்ஸாம்ஸாக இருக்கலாம். ஸோ உங்கள் கரியரில், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் படிப்புக்காகவோ வேலைவாய்ப்புக்காகவோ நீங்கள் எழுத போகிற தேர்வுகள் எல்லாமே இனிமேல் பொது தேர்வுகள் மாறுது. அந்த தேர்வுகளுக்கு ஒரு பேஸ் தான் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தேர்வுடைய பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுடைய அகாடமிக் ஃபவுண்டேஷன். ஏன்னா 10 வருஷமாக நம்ம பசங்களை, குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்போம். அவங்க போய் படிச்சிருப்பாங்க. இந்த 10th ஸ்டாண்டர்டில் அவங்க வாங்குற மார்க் தான் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். நம்ம பையனுடைய அல்லது நம்ம மகளுடைய நாலேஜ் லெவல் எவ்வளோ இருக்குது. ஏன்னா எழுத போகிற 5 சப்ஜெக்ட்ஸில் ஒவ்வொரு சப்ஜெக்டும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் அவங்களுடைய நாலேஜ் லெவல் என்னங்கிறது இங்கே தான் தெரியும். மேபி ஸ்கூல் லெவலில் அசஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அது வேறு விஷயம். பல பெற்றோர்கள் என்ன செய்கிறதுனா, ஸ்கூல் லெவலில் 10th ஸ்டாண்டர்ட் வர வரைக்கும் அவங்க குழந்தைங்க என்ன லெவலில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணிக்கிறதே கிடையாது. 10ஆம் வகுப்பு வந்த பிறகு மார்க் வச்சதுக்கப்புறம், ஐயோ என் பையனுக்கு இந்த சப்ஜெக்டில் மார்க் போச்சு, என் பையன் ஃபெயில் ஆகிட்டான்னு வருத்தப்படுறாங்க. இது நீங்கள் 6ஆம் வகுப்பு இந்த ஹை ஸ்கூலுக்கு வந்த பிறகு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணணும். அதை நீங்கள் ரெகுலராக ஸ்கூல்ஸுக்கு போய் டீச்சர்ஸை பார்த்து என்ன லெவலில் ப்ராப்ளம் இருக்குது, எந்த சப்ஜெக்டில் ப்ராப்ளம் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் கைட் பண்ணி வந்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்காது. பட் பல பேர் அதை செய்யறதில்ல, செய்ய தவறிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா, இந்த பெற்றோராசிரியர் கழகம்னு ஒன்று போட்டு அவங்க மீட்டிங் போட்டாங்களும் பல பேரண்ட்ஸ் அதை அட்டன் பண்ணுறதும் கிடையாது. இது நான் பொதுவான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன். அதனால் மேபி பல பேரண்ட்ஸ் செஞ்சுருக்கலாம். செஞ்சிருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் போய் பேரண்ட்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் அட்டன் பண்ணிடலாம். அங்கே நீங்கள் பார்க்குற
அந்த எவாலுவேஷன் ப்ராசஸ்ங்கிறது வேறு. அது வந்து ஸ்கூல் லெவலில். பட் இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கூட இல்லாமல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் காம்பீட் பண்ண போகிறாங்க. பல லட்சம் மாணவர்களோட காம்பீட் பண்ண போகிறாங்க. அப்போது ஆக்சுவலாக என்ன நம்ம குழந்தையுடைய ஃபவுண்டேஷன் எப்படி தெரிஞ்சிருக்கு, மேக்ஸ் எவ்வளோ அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, சயின்ஸ் எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்காங்க, இங்கிலீஷ் என்ன அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, நாலேஜ், தமிழ் எவ்வளோ புரிஞ்சு வச்சு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிற இடம் தான் இந்த 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். ஸோ ஒரு குழந்தையோட அகாடமிக் ஃபவுண்டேஷனே இங்கே வாங்குற மார்க்கு தான். அதே உயர்கல்வி மேற்கொண்டு என்ன படிக்க போகிறோம், ஏன்னா இந்த பாயிண்ட் இதுக்கு அடுத்த வர பாயிண்ட்டை நான் வந்து ஒன்றா சேர்த்து சொல்லிடுறேன். கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன். ஏன்னா ஹையர் எஜுகேஷன் எதை பொறுத்து அமைக்க போதும், உங்களுடைய கரியர் ஆப்ஷன்ஸை பொறுத்து தான். நீங்கள் லைஃப்பில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டிசைட் பண்ணி இப்போ +1 +2 இந்த சப்ஜெக்டை தேர்வு செஞ்சால் நீங்கள் வந்து அதை நோக்கி போக முடியும். இப்போ ஒருத்தர் ஆடிட்டர் ஆகணும்னு முடிவு பண்ணாருன்னா அவர் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்து படித்து பிரயோஜனம் கிடையாது +1 +2ல. ஸோ என்ன படிக்கணும், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் இருக்கிற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கணும். அக்கௌண்டிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கணும். அப்போ அதுதான் உங்களோட லைஃப் தீர்மானிக்க போகுதுன்னா அப்போ அதுக்கேற்ற நல்ல பள்ளிகளில் மிக சிறந்த அளவு அந்த பாடம் கற்றுக் கொடுக்குற பள்ளிகளை நீங்கள் போய் சேரணும்னா 10ஆம் வகுப்பில் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் இருக்கணும். ஒருத்தர் வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் சார் நான் கார்டியக் ஒரு இருதய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிபுணராக ஆகணும், இல்லை நான் மூளை நரம்பியல் செய்ய அதில் அறுவை சிகிச்சை நிபுணராக ஆகணும், அந்த மாதிரி ஒரு பெரிய டாக்டராக வரணும் அப்படின்னா, ஒரு மருத்துவரை நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்து படிக்கணும். அப்போ பியூர் சயின்ஸுக்கு வேணும் நல்ல ஸ்கூல்ஸில் நல்ல மதிப்பெண்களோடு நீங்கள் பாஸ் பண்ணி வரணும்னா இங்கே 10th நீங்கள் நல்ல மார்க் வாங்கி ஆகணும். அதனால் உங்கள் எதிர்காலம் இப்போ அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு ஸ்லைடுக்கு முன்னாடியே சொன்னேன். அதாவது உங்களுடைய அடுத்த 50-60 ஆண்டு கால வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண போகிறது, தீர்மானிக்க போகிறது இந்த 10ஆம் வகுப்பு மார்க்கு தான். ஸோ நீங்கள் உங்கள் கரியரில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களா, நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு ஒருத்தர் நினைக்கிறீங்களா, ஸோ யூ ஹேவ் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ நீங்கள் +1 +2ல நல்ல ஃபர்ஸ்ட் குரூப் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்க ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிக்கணும். அதுக்கு நீங்கள் இங்கே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும் 10th ஸ்டாண்டர்டில். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்களுடைய எதிர்காலத்தில் என்னவா நீங்கள் ஆக போகிறீங்கிறத முடிவு செஞ்சு அந்த முடிவுக்கு ஏற்ற பாடங்களை +1 +2ல தேர்வு செய்கிறதுக்கு அடிப்படை அமைய போகிறது இந்த 10ஆம் வகுப்பான மார்க்கு தான். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ். ஏன்னா நான் வந்து ஸ்கூல் லெவலில் மார்க் வாங்குறதுங்கிற வேற ஒரு ஸ்டேட் லெவலில் பப்ளிக் எக்ஸாம் எழுதி அதில் வந்து வாங்குற ஒரு சென்டமோ, அதில் வாங்குற ஒரு 99 மார்க்ஸோ, இல்லை அதில் வாங்குற ஒரு 450, 460, 470, 480 ப்ளஸ் மார்க்குங்கிறது இட்ஸ் கிவ் எஸ் எ வெரி குட் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். ஸோ தன்னம்பிக்கை ஏற்படுத்தி நம்மளாலேயும் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், நம்மளாலேயும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதே இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான். ரெக்கக்னிஷன் அடுத்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனாக போயிடுச்சு. அதனால் இதுவும் அடுத்த பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ என்ன ரெக்கக்னிஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மார்க்குங்கிறது ஒருத்தர் வாங்குற அவருடைய முதல் அடையாளம். ரைட்டுங்களா? நீங்கள் எங்கே போய் மேற்கொண்டு ஒரு வேலைவாய்ப்புக்கோ, அரசு சார்ந்த வேலைவாய்ப்போ, இல்லை தனியார் துறை வேலைவாய்ப்புக்கோ, சும்மா அடிப்படையான ஒரு வேலைவாய்ப்புக்கு போகணும்னாலும் நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு மினிமம் கேட்பாங்க. அதுக்கு அடுத்த லெவலில் நீங்கள் உள்ள நுழையணும்னா 10வது எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. உங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஈவன் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் நுழையணும்னா மிக குறைந்தபட்ச கல்வி ரீதியாக 10ஆம் வகுப்பு. டிஎன்பிசியில் குரூப் 4 எக்ஸாம் எழுதிங்கன்னா நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதி தமிழ்நாடு அரசுக்குள்ளே நீங்கள் அரசு ஊழியராக போகலாம். பட் அதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்காங்க, 10ஆம் வகுப்பு தான் மினிமம் தேர்வு வச்சுருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையுடைய பல தருணங்களில் பல விஷயங்களை நிர்மாணம் பண்ண போகிறது. அதனால் அதை அடிப்படையாக மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உழைப்பை உருவாக்கணும். ஏன்னா என்ன ஒரு சின்ன தலைவலினா இந்த நேரம் பார்த்து 10ஆம் வகுப்பு தேர்வு வர வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க போது இந்த நேரம் பார்த்து என்ன நடந்திருக்கு, நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே அவங்க நம்மளை அப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு போடல, பட் அவங்க ஷெடியூல் போட்டு வச்சுருக்கிறாங்க. இது ஐபிஎல். ஸோ இப்போ எல்லா பக்கமும் ஐபிஎல் ஃபீவர். பசங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை தாண்டி இந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுட்டு தயவு செஞ்சு உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிற இந்த தேர்வை ரொம்ப நல்லா அப்பேர் ஆகணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அதற்காக குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சில இறுதி நேரத்தில் கொடுக்குற சின்ன டிப்ஸு. ஸோ மாணவர்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபுல் சப்ஜெக்டை படிக்காதீங்க. ஏற்கனவே நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க, ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஹிண்ட்ஸை பக்காவை ரிவைஸ் பண்ணி ஷார்ட் டைமில்
நிறைய விஷயங்கள கவர் பண்ற அளவுக்கு ரிவைஸ் பண்ணுங்க. டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா டைம் டேபிள் கையில வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை எக்ஸாம் ஆரம்பிச்சா டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து என்னென்ன எக்ஸாம் வரப்போகுது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணி கொஞ்சம் ஸ்மார்ட்டா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸா நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் எழுதி பாருங்க. இது டைம் மேனேஜ்மென்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா. அடுத்து வர பாயிண்ட்டே அதான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எழுதும்போது எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏற்கனவே உங்க ஸ்கூல்ல உங்க டீச்சர்ஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. உங்க பேரண்ட்ஸும் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. பட் நான் இத வந்து ரிமைண்ட் பண்றேன் உங்களுக்கு அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த டைம் மேனேஜ்மென்ட் எதுக்காகன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எழுதும்போது தான் நீங்க எந்தெந்த செக்ஷனுக்கு எவ்வளோ டைம் விடணும், நம்மளால குடுத்த டைம்க்குள்ள எக்ஸாம் எழுத முடியுமாங்கிறத பக்காவா பிளான் பண்ண முடியும். இல்லன்னா என்ன ஆகும்னா, அ தேவையில்லாத இடத்துல அதிகமான டைம ஸ்பெண்ட் பண்ணி, அவசியமான இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம மார்க் குறைஞ்சு போயிரும். அடுத்த 10 நாள், 15 நாளைக்கு உங்க தேர்வு முடியிற வரைக்கும், எந்த விஷயத்துக்காகவும் தயவுசெய்து பதட்டப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி சரியா புரியல, சரியா படிக்க வரல, அதனால எது வேணாலும் சரி, அதுக்கு உண்டான யார சப்போர்ட் அப்ரோச் போய் கேளுங்க தவிர பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. காமா இருங்க. உங்களால எதுனாலும் சாதிக்க முடியுங்கிற அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சோட வருங்க. அது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஸோ நல்லா படிங்க. ரொம்ப நேரம் கண் முழிச்சு படிக்கிறது அவாய்ட் பண்ணிட்டு, குட்டி குட்டியா அப்பப்போ ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட்னா தூங்குறது மட்டும் இல்ல. யோகா செய்யலாம், எக்சர்சைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கொஞ்ச நேரம் படுத்திருக்கலாம். ஸோ உடம்ப ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க. அதே மாரி நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் சாப்பிடுங்க. சத்தான உணவா சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ல ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரூட்ஸ் நெறையா பழங்கள் நெறையா சாப்பிடுங்க. வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த வருஷம். ஸோ பழங்கள் அதிகமா சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்ட விட்டு வெளிய போகாம பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு தேவையான அடிப்படையா என்னென்ன விஷயங்கள் வேணும், உங்க ஹால் டிக்கெட் எழுதுறதுக்கு தேவையான நல்ல ஒரு பென், பென்சில் என்ன வேணுமோ அது எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில தேடாதீங்க. ஸோ எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்த பிறகு ரிலாக்ஸா கொஸ்டின் பேப்பர் குடுத்ததுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுன்னு குடுக்குறாங்களா, அந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணி ரிலாக்ஸா கொஸ்டின் பேப்பர் நல்லா படிங்க. என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிற கேள்விய நல்லா புரிஞ்சு படிங்க. 1க்கு 2 தடவ கொஸ்டின படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாரி பதில் எழுதுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க பிரசன்டேஷன நீட்டா வைங்க. அழகா ரொம்ப சீரான முறையில பார்க்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி எழுதி குடுங்க. ஸோ பிரசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. வேறஸ் பேரண்ட்ஸ், ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுத்த மாரி உங்களுக்கும் ஒரு சில கைடன்ஸு. வீட்ல ஒரு பாசிட்டிவான என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணுங்க. பல பேரண்ட்ஸ் வந்து ஊர்ல இருக்கிறவங்கலாம் பாராட்டுவாங்க. தான் சொந்த குழந்தைய பாராட்ட மாட்டாங்க. இது பல இடங்கள்ல நடக்குது. தயவுசெய்து அதெல்லாம் வேண்டாம். நமக்கு என்னவா இருந்தாலும் அதுதான் நம்மளுடைய சொத்து. நம்ம குழந்தைங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. வீட்ல ஒரு பாசிட்டிவான என்வைரன்மென்ட் குடுங்க. அவரு கொஞ்சம் டவுன் ஆனா கூட அவங்கள சப்போர்ட் பண்ணி உங்களால முடியுங்கிற அந்த பாசிட்டிவ் அப்ரோச் குடுங்க. வீட்ல எப்பயுமே ஒரு நல்ல ஒரு விஷயங்களே பேசுங்க. அவங்களுடைய ரொட்டீன் என்ன? எப்படி அவங்க பிளான் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கு சப்போர்ட்டிவா இருங்க. நீங்க அவங்கள தயவுசெய்து குழப்ப வேண்டாம். இது படி, அப்படி படி, இப்படி படி நீங்க எதுவும் சொல்லி ஏற்கனவே அவங்க டீச்சர்ஸ் எல்லாமே கைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் ஓரளவுக்கு இப்போ 10த்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 எக்ஸாம்ஸ் திருப்பு தேர்வுகள்னு சொல்லுவாங்கல்ல, ரிவிஷன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதியிருப்பாங்க. அதனால அவங்களும் ஓரளவுக்கு கிளியரா இருப்பாங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு ரொட்டீன் போட்டு ஒரு ஷெட்யூல் மாரி போட்டு படிக்கிறாங்கன்னா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தையுடைய படிப்புடைய லெவல் என்ன? எங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க? சப்போஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம் போய் எழுதிட்டு வந்துட்டு டஃப்பா இருக்குன்னு ரொம்ப டிஜெக்ட் ஆனா கூட, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பொறுமையா இருங்க. சரிங்களா? ஸோ கடைசி நேரத்தில பிரஷர் குடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் படிச்சியாப்பா, இத எடுத்தியாப்பா, அத பண்ணியாப்பான்னு சொல்லிட்டு அவன பிரஷர் குடுக்காதீங்க. அவங்கள கூலா இருக்க வைங்க. நீங்க என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணி வைங்க குழந்தைங்களுக்கு. ஸோ சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க படிச்ச ஸ்கூல்லே சென்டர் இருக்கும். ஒரு சில குழந்தைங்கள அந்த சென்டர்லருந்து வேற ஸ்கூலுக்கு மாத்திருப்பாங்க. அத கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கன்னு பார்த்து, அந்த எக்ஸாம் சென்டருக்கு கரெக்ட்டா கொண்டு போய் விடுறது, இல்ல அதுக்கு தேவையான டிரான்ஸ்போர்டேஷன் அரேஞ்ச் பண்றது, இது எல்லாமே கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல எந்த விதமான டென்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு நீங்க ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கணும். எமோஷனலாவும், மாரலாவும் பெரிய சப்போர்ட்டா இருக்கணும். எதுனாலும் எனக்கு என் பேரண்ட்ஸ் இருக்காங்கிற நம்பிக்கை அந்த குழந்தைங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் நீங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் சேர்ந்து ஒண்ணா செஞ்சீங்கன்னா, டெஃபினட்டா த ஸ்கை இஸ் த லிமிட். உங்களால சிறந்த அளவுல ஸ்கோர் பண்ணி வர முடியும். ஸோ +1ல என்ன பண்ண போறோம்? என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறோம்? இந்த பிளானிங் எல்லாம் இந்த 10 நாள் கழிச்சு கூட பண்ணிக்கலாம். ஸோ ரிலாக்ஸா இப்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே தேர்வுகள நல்லபடியா எழுதி, மிக சிறந்த அளவுல சக்சஸ்ஃபுல்லா வெளிய வரணும். ஸோ உங்கள் அனைவருக்கும் எங்கள் சேனல் சார்பாக நாங்க எங்களுடைய வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறோம்.
உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது கைடன்ஸ் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய எங்களுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற அப்ரோச்சை நம்பர்ஸ் காண்டாக்ட் நம்பர்ஸை பார்த்து எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களை அப்ரோச் பண்ண உங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கோம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை விரைவில் சந்திப்போம். ஸோ வீடியோ முடிக்க முன்னாடி வழக்கமாக சொல்ல விஷயம்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பி கிரேட் சக்ஸஸ்ஃபுல். எல்லா விதமான எக்ஸாம்ஸும் நிதானமாக அப்ரோச் பண்ணி நல்ல மார்க்கோட சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு எங்கள் சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். குட் லக். தேங்க்யூ. குட் பை.